பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். இந்த வருஷம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது போன வருஷம் நம்ம வந்து நிறையா டெலிவரன்ஸ் சொல்லப்போனால் 2024லேருந்தே நம்ம டெலிவரன்ஸ் அந்த ஆவிக்குரிய உலகத்தை பற்றி எப்படி நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கொண்டு வரணும் அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இருந்தாலும் இன்னும் ஆண்டவர் ஒரு சில விஷயத்தை நமக்கு எதிர்பார்க்குறாரு. என்னென்னா, மேலோட்டமாக ஜெபம் பண்ணுறதை விட அஸ்திபார பிரச்சனைக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோமா, இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட பார்த்து நானே இந்த கேள்வி கேட்டிருக்கேன். ஆண்டவரே, நிறைய ஜெபம் பண்ணியாச்சு, நிறைய பண்ணியாச்சு, ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில ஜனங்களுக்கு மாறவே மாட்டேங்குது, அதுக்கெல்லாம் என்ன ஆண்டவரே காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஆண்டவர் அந்த விஷயத்தை பற்றி சொன்னார். அநேகர் இப்போ இந்த இலையெல்லாம் நாங்கள் வெட்டிட்டோன்னு வைங்களேன், இந்த பலாமரத்தில் இலையெல்லாம் பிச்சு போட்டோன்னு வைங்களேன், திருப்பி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எப்படியும் இலை வந்துடும். இப்போ இலைய உதிர் காலத்தில் உதிருதான் இப்போதான் உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உதிருதுன்னு வச்சுக்கோங்க. இனி கொஞ்ச நாளில் பாதி கொஞ்சம் உதிர்ந்துடும். ஆனால் அதுக்கடுத்து இது உதிர்ந்துச்சு, இதில் அடுத்த இலை வராதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. திருப்பி இலை வந்துடும். இலை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே வேர் இருக்கனால, வேர் உயிரோடு இருக்கனால. இந்த வேரையே தூக்கிட்டோன்னு வைங்களேன், அதுக்கடுத்து அவ்வளோதான், ஜீவன் இருக்காது, அதுக்கு அவ்வளோதான் லைஃப். அதை தான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. இன்னைக்கு நம்ம மேலோட்டமாக இன்னைக்கு வெளியே தெரிகிற பிரச்சனைக்காக தான் நம்ம அநேகர் ஜெபம் பண்ணுறோம். வெளியே தெரிய பிரச்சனைனா என்ன? குடும்பத்தில் சமாதானம் கேடு, கணவன் மணிக்குள்ள பிரச்சனை வருது, பண பிரச்சனை வருது, நான் நினைச்ச அளவுக்கு ஸ்பீடா போக முடியலன்னு வருது, இல்ல பக்கத்துல ஜெயம் வர மாதிரி இருக்கு, ஜெயம் வர மாட்டேங்குது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, அந்த மார்க்கெல்லாம் அந்த பாயிண்ட்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பாயிண்ட்ல 1 மார்க் 2 மார்க்ல எனக்கு மிஸ் ஆயிருது. இப்படியா ஒரு டைம் இல்ல, பல டைம் 5 டைம் 6 டைம் எழுதிலாம் அந்த 1 மார்க் 2 மார்க்ல மிஸ் ஆனவங்க இருக்காங்க. அப்ப இப்படியெல்லாம் நடக்கனால இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோம் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனைக்காக ஜோம் பண்ணும்போது அந்த பிரச்சனை சரியாகும். இப்போ ஒரு இலையவே நான் பிடிச்சு இழுத்தேன்னா இலை கண்டிப்பா என் கையில வரதான் செய்யும். அப்போ இந்த ஒரு கொப்பையே நான் பிடிச்சி இழுத்தேன்னா கொப்பு கரெக்டாக வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக அந்த மரம் ஜீவன்லாம் போயிருமா, திருப்பி வரதான் செய்யும். திருப்பி மேபி வேறு விதமான பிரச்சனை வரலாம். ஒரு சில பேருக்கு ரிப்பீட்டடாக அதே பிரச்சனை ஒரே மாதிரி வரலாம். மொத்தத்தில் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாருன்னா, அஸ்திபார பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்க போகிறார். இந்த வேற தான் முழுசாக ஆண்டவர் தூக்க போகிறார். நம்ம பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 15:13. அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். இந்த இடத்துல அந்த வசனத்துல இயேசுப்பா சொல்றாரு, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம், என் பரமபிதா என்னென்ன நடலையோ அது எல்லாமே கிளை வெட்டப்படும் சொல்ல, வேரோடு பிடுங்கப்படும் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம அதுதான் இது பண்ண போறோம். நம்மளுடைய அந்த ஃபவுண்டேஷன் அஸ்திபாரத்துல உள்ள பிரச்சனையை தான் நம்ம சரி பண்ண போறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இப்போ இது யாருக்கு அப்படின்னா, நான் நான் ஜோமனி பார்த்துட்டேங்க, நான் ஜோமனியே அழுத்தே போயிட்டேன், எனக்கு கொஞ்ச நாள் பிரச்சனை சரியாது, ஆனா திருப்பியும் எனக்கு திருப்பியும் வேற அதே பிரச்சனையே எனக்கு திருப்பியும் முளைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதே மாதிரி எனக்கு வேற ஒரு பிரச்சனையும் எனக்கு வர மாதிரியே இருக்கு. இது என்னதான் காரணம் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிறது அஸ்திபார பிரச்சனை, வேர் பிரச்சனை, கிளை பிரச்சனை கிடையாது. கிளை வேர் இல்லைன்னா கிளை வரவே போகாது, அப்படியே அழிஞ்சு போயிடும். ஆமா. இப்போ நீங்கள் வேரோட இந்த மரத்தை பிடிங்கி போடுங்களேன், ஒரு 3 நாள் வேணா அந்த இலை பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 4ஆவது நாள் அதுவே காஞ்சு இதாயிரும். அதனால என்றைக்குமே வேரை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். வேரை கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப நமக்கு மேலே அவ்வளோ இலைகள் இருந்தாலும், அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமில்லாமல் போயிடும். உதாரணத்துக்கு இந்த பின்னாடிக்கு இந்த மரத்தை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, எவ்வளோ இலைகள், ஒருவேளை உங்களுக்கு தெரியுதான் தெரில, ஆனால் பேக் சைடு உங்களுக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ இலைகள் இருக்குது. இந்த இலைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இந்த இலைகள் இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம புடுங்க வேற ஒரு ரூட்லேருந்து அந்த இலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை புடுங்குறதுக்கு பதிலாக இந்த மொத்தமாக இந்த ஒரு மரத்தை இந்த வேரோட எடுத்து போட்டோன்னு வைங்களேன், இந்த இலைகள், இந்த பிரச்சனையே இருக்காது நமக்கு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபால்ட்டி ஃபவுண்டேஷன்ஸை நம்ம சரி பண்ணணும். அது என்னங்க அந்த அஸ்திபார பிரச்சனை அப்படின்னா, இது நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று உங்கள் முன்னோர்களால் தான் மேக்ஸிமம் வரும். முன்னோர்கள் சத்ருவோட பண்ண உடன்படிக்கைகள், இல்லைன்னா முன்னோர்கள் ஒரு சில பாவங்கள் ரிப்பீட்டடாக பண்ணது மூலமாக அவங்க வாலண்டரியாக
இழுத்து வச்சுக்கிட்ட பிசாசுகள். இப்போ ஒரு மனுஷன் வந்து திருடுறான்னு வைங்களேன், முறை திருடுறான், ஓகே அவன் மன்னிப்பு கேட்கலாம், மேபி மனம் தரலாம். 2வது முறை திருடுறான், 3வது முறை திருடுறான், தான் திருடுறது தெரிஞ்சே திருடுறான்னு வைங்களேன், அந்த திருட்டு பிசாசு பார்க்கும், சரி இவன் நம்ம கூட ஃப்ரெண்டா தான் பழகும்னு நினைக்கிறான், நம்மள அவனே கூப்பிடுறானே, நம்ம அவன் கூடயே போய் உட்காந்துக்கோன்னு அது கூடயே தொத்திட்டு வந்துடும். இப்படிதான் அனைவரும் மட்டும் தொத்தல, அந்த குடும்பத்துக்கே அந்த பிளட் லைன்லயே வந்துடும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அது பையனுக்கும் வரும், அந்த குடும்பத்துக்கே வரும் அந்த பொய். நம்ம ஒரு சில நேரம் நம்ம நினைப்போம் அந்த பொய்யெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு பொய் சொல்லணும்னா கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து வரவே அவங்க மூஞ்சே காமிச்சு கொடுத்துருன்னு வைங்களேன். ஆனா ஒரு சில பேர் அட்லீஸ்ட் கில்ட்டி ஃபீலிங்கா தான் இருக்கும் உங்களுக்கு. ஐயோ நம்ம பொய் சொன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி, ஐயோ அப்படின்னு. அது எத்தனைக்கு இந்த ஒரு பொய்க்கு அவங்க அவ்வளோ பயப்படுவாங்க. ஆனா ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னு வைங்களேன், சர்வசாதாரணமா ஃப்ளோல பொய் வரும். அவங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மாதிரி எதை எடுத்தாலும் பொய் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு இதெல்லாம் ஈஸியா கணிக்க முடியும். இதெல்லாம் வந்து அவங்க பிளட் லைன்லயே அந்த பொய் இருக்கு. அதான் வந்து அவங்கன்னு மட்டும் இல்லையும் அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களும் அதே மாதிரியே சொல்லுவாங்க. அது கேஷுவலா அந்த ரத்தத்திலே வர மாதிரி. அது பாவங்கன்னு சொன்னா கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அது அவங்க ரத்தத்திலே ரொம்ப கேஷுவலா கலந்தது. அது அஸ்திபார பிரச்சனை. அவங்களுக்கு வந்து அஸ்திபார பிரச்சனை, அவங்களுக்கு மேலாப்புல உள்ள பிரச்சனை. தானே போய் சொல்லுவாங்க, ஆனா தன் பிள்ளையில பார்த்து இந்த பையன் பாரு எவ்வளவு பொய் சொல்றான் அப்படின்னு. நீங்க நீங்களே பொய் சொல்றீங்க. அப்ப வந்து அந்த பொய்ன்றது ஒரு பாவம்னே தெரியல. ஏன் அப்படின்னா அது அந்த அஸ்திபார பிரச்சனை. அது அந்த குடும்பத்துல அவங்க சொந்த பந்தங்கள் மத்தியில அது ரொம்ப கேஷுவலா இருக்கும், ரொம்ப கேஷுவலா இருக்கும். அதே மாதிரிதான் பெருமையும் அதேதான். பெருமை இருந்தாலும் நம்ம அந்த பெருமை நமக்கு ஒரு பிரச்சனைன்றது நம்ம தெரிய வரைக்கே, பெண்ணாதிக்கமா இருந்தாலும் சரி, அது ஆணாதிக்கமா இருந்தாலும், சாதி வெறி பெருமையா இருந்தாலும் சரி, படிப்பு அந்தஸ்து எதுனாலும் சரி, அந்த ஒரு கர்வம் அதெல்லாமே வந்து இதெல்லாம் அடங்கும். அதுவும் அஸ்திபார பிரச்சனை தான். இது வந்து ரத்தத்திலே ஊர்னதான் சொன்னோம்னா, நாங்க யாரு தெரியுமா, நாங்க என்ன வந்து அவங்கள அறியாமையே ரத்தத்திலே ஊர்னதான் எப்படி அது அவங்களுக்கு அறியாமையே அந்த பிரச்சனை வந்துடும். ஏன்னா அவங்க தாத்தா காலத்துல இருந்து அவங்க அந்த ஸ்பிரிட் வந்து அவங்களோட ஒட்டிட்டு வருது. அவங்க பேசுறது, நினைக்கிறது, எல்லாமே அவங்க யோசிக்கிறது, அவங்க செய்யற ஒவ்வொரு செயல்கள்லயுமே பெருமை வந்திருக்கும். அதனால அவங்களுக்கு இப்ப வந்து அது ரொம்ப கேஷுவலா மாறிடுச்சு. இப்போ ஒரு விஷயத்த நான் வந்து ஓவரா நான் செஞ்சேன்னு வைங்களேன், அது எனக்கு கேஷுவலா வந்து மாறிடும். அதுதான் வந்து இது வந்து தப்புனே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அது கேஷுவலா மாறி. நம்ம தப்புன்னு சொன்னா கூட இதெல்லாம் ஒரு தப்பா, இது வந்து நான் ரொம்ப கேஷுவலா நான் பண்ற ஒரு விஷயம்ன்ற அளவுக்கு வந்து அது வந்து மாறிடுது. ஸோ இதுதான் வந்து அஸ்திபார பிரச்சனை. இது வந்து இதை உடைக்காம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, அது கேஷுவலா மாறிடுச்சுன்னா கேஷுவலா மாறினா அது கேஷுவலா இருந்தோம். ஆனா அவங்க குடும்பத்துல பல பிரச்சனைகளை உண்டாக்குது அந்த கேஷுவலான விஷயம். காலேஜ் போற ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இந்த அஸ்திபார பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். உங்க பையனுக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு அஸ்திபார பிரச்சனை உங்க குடும்பத்துல பொய் தான் இருக்குன்னு. இவன் என்ன பண்ணுவான்னா, இது அஸ்திபார பிரச்சனை இதெல்லாம் அவன் தெரியாது. இந்த பொய்யை வந்து அவன் சர்வசாதாரணமா சொல்லுவான். என்னன்னா, உங்கள்கிட்ட வந்து அரியர் வச்சுட்டு வருவான், ஆனா வந்து உங்கள்கிட்ட வந்து அரியர் இருக்குன்னே சொல்ல மாட்டான். அது ஒரு நாள் வெளிப்படும். அப்போ உங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனை வரும். இது ஒன்னா அதே பொய்யை வச்சுக்கிட்டு அவன் அங்க போய் வந்து வேற ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். அந்த டீச்சர்ஸ் மத்தியில ஒரு பிரச்சனை வரும். நண்பர்கள் மத்தியில அவன் ஏதாவது சொல்லுவான், அது பிரச்சனை வரும். யாரா குடும்பத்துல யாரா பேசுற கேட்டு உங்ககிட்ட வேற விதமா வந்து சொல்லுவான், இது பிரச்சனை. கடைசியில் 4 விதமான பிரச்சனையை நீங்க டீல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த 4க்கும் அஸ்திபாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொய் தான். அப்ப இதை நீங்க முடிச்சு போட்டாலே இந்த 4 விதமான பிரச்சனை வரவே வராது. அப்புறம் ஒரு சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த தரித்திரத்தின் ஆவிதான் அஸ்திபார் பிரச்சனையா இருக்கும். மேபி அவங்க முன்னோர்கள் வந்து பண விஷயத்துல வீக்கா இருந்து யார் வாயிலையாவது சாபத்தை வாங்கியிருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பிரிட்டோட ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கலாம். நீங்க நினைக்கலாம் அது எப்படிங்க அந்த உடன்படிக்கை, அதுக்கு நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். நல்ல ஒரு வசனம் இருக்கு, ஏசாயா 28:18. நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். இதுல பாருங்க, மரணத்தோடு செய்த உடன்படிக்கை, பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம். அப்ப ஒரு அக்ரிமெண்ட் பண்றாங்க. அவ நான் வந்து இந்த மாதிரி மாசம் நான் இவ்வளவு தர்றேன், நான் தரலன்னா நீ என்னை தரித்திரமா கூட ஆக்கிரு, இப்ப யாரு உன்னை வேண்டான்னா அப்படின்லாம் விக்கிரகத்திட்ட சொல்றாங்க. இன்னைக்கு இல்ல, இந்த ஜென்ரேஷன்லேயே சொல்றாங்க. அப்போ முந்தின இருக்க ஜென்ரேஷன் இப்போ கூட கொஞ்சமாச்சும் வளர்ந்துருக்கோம், எல்லாத்துக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு, கொஞ்சமாச்சும் நமக்கு சுய அறிவு இருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அப்பெல்லாம் வந்து பிளைண்டா எதனாலும் நம்புறவங்க. ஏன் யாக்கோபிட்ட வந்து யூதாவோ ரூபனும் கூட நாங்க பிள்ளையாண்டானுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நானும் என் பிள்ளைகளும் உங்களுக்கு இதாகும், உன்கிட்ட கேட்டாங்களா யாராச்சும் அப்படின்ற, ஏப்பா அவங்க பிள்ளைய வந்து அவன்கிட்ட யாராவது கேட்டாங்களா, நாங்க வரோம்னு சொல்றாங்க. ஏசப்பாவை சிலுவையில அறையிறப்ப எங்கிட்ட இருக்கட்டும், எங்க மேல இருக்கட்டும் சொன்னப்பல எங்க பிள்ளைகள் மேலே இருக்கட்டும்.
அப்படி சொல்லி ஏதாவது வாய் வந்து ஏதாவது சொல்லிரும். பேசுன்ற பேர்ல அந்த ஏதாவது வந்து எமோஷன்ல சொல்லிடுவாங்க. வந்து என்னத்தையாச்சும் சொல்லிரும். அன்னைக்கு இந்த ஆன் ஸ்பாட்ல இந்த பிரச்சனை முடியுதா அப்படிங்கிறக்கா பின்னாடி பார்த்துக்கலாம். பின் சந்ததி அவன் கஷ்டப்பட்டா என்ன, என்ன பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி மனநிலையில இன்னைக்கு நெறைய பேர் சொல்லிடுறாங்க. ஆனா பின்னாடி கஷ்டப்படுறது நம்ம தான். அத வந்து அந்த வாய் பேச்சு மட்டும் நம்ம என்னைக்குமே சாதாரணமா நினைக்க முடியாது. பிரசங்கில கூட வார்த்தை இருக்கு. 5:6 இருக்கு. "உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகியதனால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே." ஏன்னா தூதன் முன் ஏன் சொல்றாங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல வாயின் வார்த்தைகளுக்கு ரொம்ப பவர் இருக்கு. சும்மா வந்து எதையுமே நம்ம சொல்லிட முடியாது. அதனால தான் மரணமும் ஜீவனும் நம்ம வாயின் அதிகாரத்துல இருக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு. அங்க அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பொறுத்தவரைக்கும் விளையாட்டுன்னு எதுவுமே கிடையாது. நான் செத்துருவேன் சொன்னீங்கன்னா, நீங்க நிஜமா சாக தான் போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல அது எல்லாமே பவர். அதனால தான் அங்க சொல்றாரு, தூதனுக்கு முன்னாடி நீ சொல்லாத. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. சோ நம்ம முன்னோர்களுக்கு வந்து இந்த மாதிரி பிப்ளிக்கல் நாலேஜ், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பத்தி நாலேஜ் அந்த மாதிரிலாம் இல்லாதனால ஒருவேளை அறியாமையில நீங்க தான் இந்த ஜெனரேஷன்ல ரசிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, அவங்க உண்மையாலுமே முன்னோட விக்கிரகத்துல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையாலுமே இந்த நாலேஜ் இருந்திருக்காது. அப்ப ஏதாவது ஒரு விக்கிரகத்துக்கு போய் சொல்றது, நான் வந்து உனக்கு காணிக்கை குடுக்கலன்னு வையேன், என்னை நீ தரித்திரமாக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. எப்படியும் அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த இவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் அவங்க வச்சிருப்பாங்களான்னு கூட தெரியாது. அந்த உடன்படிக்கையெல்லாம் இருக்குன்னா அப்ப அந்த ஸ்பிரிட் பார்க்கும், இவன் இந்த குடும்பத்துல இருந்து எனக்கு ஒரு காணிக்கை வருமே, அது வர காணுமே. அவன் என்ன சொன்னான், குடுக்காதான் தரித்திரம் ஆக்கியிருந்தான்னு சொன்னான். சரி போ, தரித்திரம் ஆகி தரித்திரத்தின் ஆவியே நீ போய் அந்த குடும்பத்தோடு ஒட்டிட்டு இரு அப்படின்னு. இப்படிதான் வந்து அநேகர் இன்னைக்கு தரித்திரமாயிட்டு இருப்பாங்க. சம்பாதிப்பாங்க, இத்தனைக்கும் அவங்க சம்பாதிக்காம இருக்க மாட்டாங்க, சம்பாதிப்பாங்க. எங்க போதுனே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். ஆண்டவர் அவங்க வெளிப்படுத்தாத வரைக்கும் அந்த இது எங்க ஆரம்பிக்குதுன்னே தெரியாது. ஏன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா அவங்களுடைய பணங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கும். எங்கேயோ சம்பாதிப்பாங்க, லட்சக்கணக்கா சம்பாதிச்சாலும் அது ஆயிரக்கணக்கா எங்கேயோ ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் அஸ்திபார பிரச்சனை. ஆனா நம்ம என்ன நினைப்போம், நமக்கு வந்து இப்ப இந்த மாசம் இப்படி பண்ணா பரவாயில்ல, இப்படி பண்ணா நம்ம தரித்திரம் மாறும், அப்படி பண்ணா தரித்திரம் மாறும், இப்படி பண்ணா அந்த சத்துருவோடு நீங்க பண்ண உடன்படிக்கையை நீங்க முறிக்கணும். அந்த சாபத்தோட உங்க வழியா வந்த அந்த சாபத்தோடு பண்ண அந்த உடன்படிக்கை நீங்க முறிக்கணும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், சிஸ்டர் எனக்கு எங்க முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னே எனக்கு தெரியாது. ஆனா நீங்க அட்லீஸ்ட் அதை கண்டாது பிடிக்கணும். நமக்கு இந்த விஷயத்துல நமக்கு மறுபடியும் ஒரு அட்டாக் வருது. அப்ப இது ஏதோ ஒரு அஸ்திபார பிரச்சனை. ஆண்டவரே எனக்கு என்ன அஸ்திபார பிரச்சனை இருக்குன்னே தெரியாது. ஆனா இந்த வசனம் சொல்லுங்க, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு புடுங்கப்படும் சொல்லியிருக்கீங்க. என் பிதா பண்ணாத உடன்படிக்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த இதெல்லாம் எனக்கு வேரோட புடிங்க எடுத்துருங்க. அந்த பலிபீடம், அந்நிய பலிபீடம் நம்ம வாயில இருந்து இப்ப சொன்னாதான். ஏன்னா நம்மளே இத தெரிஞ்ச நம்மளே பண்ணலாம்னா நம்ம ஜெனரேஷனுக்கு இது கூட நம்ம முன்னோர்களை பத்தின ஒரு சில விஷயங்கள் நமக்கு அடுத்து வர ஜெனரேஷன் இது கூட தெரியாது. அதனால இந்த அஸ்திபார பிரச்சனையை நீங்க இன்னைக்கு கேட்குற நீங்க தயவு செஞ்சு இப்ப நீங்க உயிரோடு இருக்க நாட்களே, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்க நாட்களே இந்த சந்ததியிலேயே என் அஸ்திபாரத்தை நீங்க கிளியர் பண்ணிருங்க, என் அஸ்திபாரத்தை சரியா அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேளுங்க. ஏன்னா அந்த அஸ்திபார பிரச்சனையினால நீங்க மேல என்னதான் பில்டிங், இப்ப அஸ்திபாரத்துல பிரச்சனை இருக்குன்னு வைக்கல, நம்ம மேல என்னதான் கட்டி எழுப்புனாலும் அது வேஸ்ட். இல்லைங்க, நம்ம பேஸ்மெண்ட்டை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குங்கப்பா, அதுக்கப்புறம் நீங்க எதனாலும் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு அவங்க யாருனாலும் அதை தான் சொல்றாங்க. ஈவன் ஸ்கூல்ஸ்ல கூட சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன் கரெக்டா இருக்கணுங்க, எல்கேஜி யூகேஜிக்கு தான் கரெக்டான நாலேஜ் வேணும், அதுக்கப்புறம் தான் நீங்க 10th 12th எல்லாம் அப்ப வந்து அழுவீங்க அப்படின்னு. 100% உண்மைதான். ஒரு சில விஷயத்த நம்ம அந்த வயசுல அந்த சின்ன பிள்ளைங்கள்ல ஒரு சில விஷயத்த கத்துக்காத நம்ம பிற்காலத்துல கத்துக்கவே முடியாது. அது ஃபவுண்டேஷன் பிரச்சனை. அது சரியா வந்து கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த எஜுகேஷன் இதுலலாம். அந்த ஃபவுண்டேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாதனால பிற்காலத்துல வளர்றதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்பயுமே நிறைய அந்த விழிப்புணர்வு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில இப்பதான் வருது. ஓகே, நம்ம ஃபவுண்டேஷனும் இல்லாட்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்கேஜில எல்லாம் என்னங்க படிப்பேணும், யூகேஜில என்ன படிப்பேணும், அதெல்லாம் 10th வந்ததுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. 10th வந்ததுக்கப்புறம் பார்க்க முடியாது. ஏன்னா இங்க ஃபவுண்டேஷன் சரியா இல்லைன்னா அப்ப சரியா எந்த பிள்ளைங்க போட்டாங்களோ அப்பதான் அந்த பிள்ளைங்க வந்து ஷைன் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். நம்ம முன்னோர்களுடைய அந்த சாபமான வார்த்தைகள்லாம் எப்படி டிராவல் பண்ணுதுன்னு. யோசுவா 6:26 யோசுவா வந்து ஒரு சாபம் சொல்லுவார். என்ன சாபம் சொல்லுவார்னா, அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுப்பான் என்று சாபம் கூறினான். யோசுவா வந்து ஒரு தேவனுடைய மனுஷர் தான். ஆனா அவர் வந்து ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்றாரு. என்னன்னா, எரிகோ இது பண்ணுவாங்கல்ல, எரிகோ பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பட்டணம் வந்து இது இப்படியேதான் இருக்கணும், இத வந்து யாரு கட்டுறதுன்னு இனி எழும்பக்கூடாது. அப்படி ஒருத்தர் எழும்பனா அப்படின்னா அஸ்திபாரம் போடுறப்போ ஒரு பையனையும் மூத்த பிள்ளையும், கடைசியா 2வது போடுறப்ப இன்னொரு பிள்ளையும் 2வது பிள்ளையும் கொடுக்கணும்.
1 ராஜாக்கள் 16:34 அந்த ப்ராஃபஸி வந்து நிறைவேறுது. ஆனா அந்த பிள்ளைங்கள் தான் ரொம்ப பரிதாபம். அத பார்க்கலாம். அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தெகுப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். பாருங்களேன், அது எப்படி டிராவல் ஆகி வருதுன்னு. இப்படிதான் வந்து டிராவல் ஆகும். சாபம் வந்து எப்படிங்க டிராவல் ஆகும்னா இப்படிதான் வந்து டிராவல் ஆகும். இதுதான் வந்து அந்த அஸ்திபார பிரச்சனை. இப்போ உங்க முன்னோர்கள் வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த வார்த்தைகள்ல உள்ள பவர் அது வந்து எதுவுமே நமக்கு தெரியாது. அப்ப நீங்க வந்து சொல்லணும். ஒரு சில நேரம் ஒரு சில பலவீனத்தின் ஆவிகள் வந்து அவங்க குடும்பத்துல இருந்துட்டே இருக்கும். எதுதான் வந்து காரணம்? நாங்க இதை செய்யாம போனா நீ இது பண்ணிரு, என் குடும்பத்துக்கு இதை பண்ணிரு, என் தலைச்சன் பிள்ளையை எடுத்துரு, இப்படிலாம் வந்து உடன்படிக்கைகள் நிறைய இப்போ சொல்றாங்கல்ல, இவன் யாரை வந்து எடுக்கானோ அந்த மூத்த குமாரனை கொடுப்பான் அஸ்திபாரம் போடுறப்ப, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வருது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சாபமான வார்த்தைகள் இருந்துச்சோ அது எல்லாமே இல்லை ஆண்டு விரோதமா இவங்களா. இப்போ இந்த பையன் பாருங்களேன், அந்த ஈயல் வந்து எரிகோவை கட்டினான் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப இவங்களுக்கு யோசுவா சொன்னது ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாம இருக்கலாம், சொல்ல முடியாது நமக்கு. ஆனாலும் நம்ம வந்து சொல்லணும், ஆண்டவரே உங்களுக்கு விரோதமா நாங்க எதுவும் பண்ணிடக்கூடாது, அதனால எந்த ஒரு சாபத்தையும் நாங்க வந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த இது எதாச்சும் நடந்திருந்தா அந்த உடன்படிக்கை நான் முறிக்கிறேன். பிசாசோட நான் என்ன ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தாலும் நான் அதை முறிக்கிறேன். நான் உங்களுக்கு விரோதமாவே எழும்பி ஒருவேளை எனக்கு அந்த சாபம் வந்ததுன்னா இன்னைக்கு எனக்கு மன்னிங்க, வேற வழி இல்லை. நம்ம வந்து மன்னிப்பு தான் நம்ம வந்து கேட்கணும். ஒரு சில நேரம் பார்த்தோம் நம்ம வியாதி பார்த்தோம், இந்த இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் ஒரு சில நேரம் பார்த்தோம்னா சுபாவமே வந்து நமக்கு வந்து அந்த ஆட்டிடியூட், நம்ம அந்த பிஹேவியரே வந்து நமக்கு வந்து இதாக வந்து நிற்கும். ஸோ இதை வந்து நம்ம முறிக்கணும். முன்னோர்களுடைய இது வந்து அந்த அஸ்திபார பிரச்சனையாவே நமக்கு இருக்கும். ஆபிரகாம் வந்து மனைவிய சகோதரின்னு சொன்னாரு. அதே இவர் வந்து ஈசா கிட்ட சொல்லிலாம் கொடுக்கல. இப்ப நான் வந்து உங்க அம்மாட்ட வந்து அப்படிதான் நான் சொல்லி தப்பிச்சேன் அப்படிலாம் சொன்னாரோ சொல்லவே தெரியல. ஆனா அதே மிஸ்டேக் வந்து ஈசாக்கும் பண்ணுவார். இதெல்லாம் வந்து ஒரு சில நேரம் கேள்விப்பட்டும் சொல்லியும் வந்திருப்பாங்க. ஒரு சில நேரம் அது தானாவே அந்த மாதிரியான பேச்சுகளோ அந்த செய்கைகளோ அந்த பார்வைகளோ எல்லாமே வந்து வந்துடும். எப்படி நம்மளுடைய ஃபேஸ் நம்ம இதெல்லாமே வந்து நம்ம முன்னோர்களை ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளுடைய சுவாபங்கள் நம்ம பிளட் லைனில் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு சில நேரம் உங்களுடைய சுபாவங்கள் உங்களுடைய பிஹேவியர் வந்து எதுவும் அந்த மாதிரி இருக்குது, முன்னோர்லேருந்து அந்த அஸ்திபார பிரச்சனையில தான் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து முறியடிக்கணும். அதே நீங்கள் முறிக்கணும். நம்ம வந்து போன வருஷம்லாம் பார்த்துருப்போம், நீங்கள் வணங்கின விக்கிரகத்தோட அந்த பேரை சொல்லி நீங்கள் அந்த முறிங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த வருஷம் கைவிட வேண்டிய சுபாவங்கள். ஆனா அந்த சுபாவத்தினால நான் எந்த சத்துருவோட ஒரு உடன்படிக்கை இருந்தா எங்க முன்னோர்களுக்கு இருந்தாலும் சரி எனக்கு இருந்தாலும் சரி ஓவரா பொய் சொன்னனால அந்த பொய்யின் ஆவியோடு எனக்கு உடன்படிக்கை இருந்துச்சுன்னா, இல்ல நான் மரணத்தை பத்தி, ஏன்னா நம்ம அந்த வசனத்தை படிச்சோம், மரணத்தோடு இவங்க உடன்படிக்கை பண்ணாங்க. யாருங்க அப்படி மரணத்தோட உடன்படிக்கை பண்ணுவா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம் தான். பாவத்தோடு நீங்க எப்பப்பெல்லாம் நம்ம உடன்படிக்கை பண்றோமோ அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மரணத்தோட பண்ற உடன்படிக்கை. ஒரு சில பேர் நான் இப்ப இருக்க விட நான் செத்துறதே மேலும் அது ஒரு மரணத்தோடு பண்ற உடன்படிக்கை தான். ஆண்டவரே நீங்க எடுத்துக்கோங்கன்னு ஒரு சில பேர் இது பண்ணுவாங்க. அதுவும் நீங்க மரணத்தோடு பண்ற உடன்படிக்கை தான். தயவு செஞ்சு அந்த உடன்படிக்கையெல்லாம் நம்ம முடிக்கணும். பொய்யின் ஆவியோடு, கோபத்தின் ஆவியோடு, பொருளாசையின் ஆவியோடு. கேஆசியை வந்து பொருளாசை பின்னாடி அப்ப தீர்க்கதரிசியே சாப்பிடுவாரு, உனக்கு பின்ன உன் சந்ததி எல்லாமே குஷ்ரோகத்துல தான் இருப்பாங்க அப்படின்பாங்க. இப்படி வந்து ஒரு சில நம்ம முன்னோர்கள் பண்ற ஒரு சில காரியம் அது நம்மளை கூட அஃபெக்ட் பண்ணுது. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வந்து அப்படிதான் இருக்கு. நம்ம வந்து பொருளாசையே உண்மையாமே இருந்திருக்க மாட்டோம். ஆனா அந்த சாபம் வந்து இன்னும் டிராவல் ஆகி வருது. அப்ப அது யாருமே இடையில நின்று முறிச்சிருக்க மாட்டாங்க, அந்த அஸ்திபாரத்தை தள்ளி விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல உங்க குடும்பத்துல ஒரு ரச்சகரா நின்று அந்த இடத்துல வந்து நீங்க அதை போடுங்க. அவ்வளவுதான், வேற வழியே இல்லை. அஸ்திபாரத்துல பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஆண்டவரே எப்படியா இந்த அஸ்திபார பிரச்சனையை வேரோடு எடுத்து போட்டு இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்து மேலதான் இனிமே நான் கட்ட போறேன். வேற எந்த நட்டின ஒரு நாடு மட்டும்தான் என் குடும்பத்துல இருக்கணும். இதை மட்டும் நீங்க சொல்லி ஜோம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு மேலாப்புல மட்டும் ஜோம் பண்ணி இப்ப என் பிரச்சனை போயிருந்தா போதும், இன்னைக்கு நான் இதா இருந்தா போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் டெலிவரன்ஸை வாஞ்சிங்க. நிச்சயமா ஆண்டவர் இந்த வருஷத்துல 2026 நமக்கு முழு டெலிவரன்ஸ் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு தருவார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்போ நாங்கள் சுவாசிக்கிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி மேலோட்டமாக நம்ம எல்லாத்தையும் பார்க்குறத விட அது அடியில் இருக்க அந்த அஸ்திபாரத்தை நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இது இயேசுவை அறிந்ததான் அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.